Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு day 3. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எமரால்டு பூல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போறோம். அது வந்து இருக்கறதுலயே நம்ம கிராபிங் கொடுத்தோனே பார்க்க வேண்டிய அட்ராக்ஷன்ஸ்ல அந்த எமரால்டு பூல் வந்து போட்டுருந்தாங்க. Yeah, and even made like a color of emerald. எமரால்டு கலர்ல இருக்கும் அந்த தண்ணி. ரொம்ப அழகான போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம். 3 full days நம்ம பர்த்டே பேபி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியிலேயே ஆடினாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து மைக் வந்து நான் யூஸ் பண்ணலை இந்த வாட்டி. ஏன்னா எல்லாமே வாட்டர் ஆக்டிவிட்டியாக இருக்கனால அது யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா சாரி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் அதே மாதிரி நாங்கள் புக் பண்ண மாதிரியே ஒரு வேன் வந்து எங்களை 8 o'clockலாம் ஹோட்டல்லேருந்து பிக் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து பிக் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் டிரைவ் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். My name is Apple. Apple, right? My nickname. Another lady, she name is Happy, right? That one we will take care everybody today. Everyone right now, we are reach to area at the hot spring. Hot spring, we have 1, 2, 3, 4 pool around here. உள்ளே கூப்பிட்டு வந்தோடனே இந்த இடத்துக்கு எதுவுமே நம்ம தனியாக வர முடியாதுங்க. ஒரு கைடோட தான் வரணும், சரிங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே புக் பண்ணதுனால அந்த கைடே நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒருத்தரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது எதனால் உருவாச்சு, இது எப்படி உருவாச்சு அப்படின்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அண்ட் 1 hour வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு எந்த பாத் டப் பிடிச்சிருக்கோ அதுக்குள்ளே நம்ம போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக உருவாகுனா ஹாட் ஸ்ப்ரிங். கரெக்டாக நேச்சுரலாக உருவாகின ஹாட் ஸ்ப்ரிங்குங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரொம்ப ஹாட்டான வாட்டர், இந்த சைடு வந்து கொஞ்சம் வார்ம். அது எல்லாத்துக்குமே கலர் கலராக போட்டிருக்காங்க. இப்போ எல்லோனா ஓகேயான வாட்டர், ரெட்டுனா ரொம்ப ஹாட்டான வாட்டர். அந்த மாதிரி இது வந்து இயற்கையாகவே உருவாகுன ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர் இது எல்லாமே. ஸோ உள்ளே உட்காந்தா அப்படியே நல்லா சூதிங்காக இருக்குது. இதுக்காகவே நிறைய பேர் வந்தாங்க. இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே நிறையா பேர் நிறையா கண்ட்ரிலேருந்து வருவாங்களாம் இந்த நேச்சுரலான ஹாட் ஸ்ப்ரிங்க்கு. இங்கே கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே ப்ளூ கலரில். அதுதான் நல்லா இருக்கா. நாங்கள் எல்லோரும் ஸ்விம் வேரில் இருக்காங்க, அதனால் நான் காட்ட முடியல. பட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருந்துச்சு, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே நம்மளுக்கு 1 hour டைம், 1 hour நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து எமரால்டு பூல் போகிறோம். அது இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் போய் பார்ப்போம். இந்த ஹாட் ஸ்ப்ரிங்குங்கிறாலே அது என்ன அப்படின்னு எனக்கும் அங்கே போய் தாங்க தெரிஞ்சது. ஆக்சுவலாக பூமி கடையிலேருந்து தண்ணி உருவாகுது பார்த்தீங்களா, அந்த உருவாகிற தண்ணி வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிக்குது. ஒரு பாத் டப் மாதிரி ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிக்குது. இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35 to 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ நேச்சுரலாகவே அது வந்து உள்ளேருந்து மேலே கீழேருந்து மேலே வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக வார்மாக அப்படி தான் வருது. இந்த ஹாட் ஸ்ப்ரிங் தண்ணி ஏன் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது பூமி கடையிலேருந்து வர தண்ணி, அந்த மினரல்ஸ் எல்லாமே எந்த கலப்படமும் இல்லாமல் நேச்சுரலாக பியோரான தண்ணியாக வந்து இருக்குது. இது வந்து மேன்மேடு கிடையாதுங்க. நேச்சுரலாகவே இந்த மாதிரி மினரல்ஸ் நிறைஞ்ச தண்ணி உருவாகிருக்கிறனால நிறையா பேர் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் நம்ம இருந்தால் நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, மைண்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா நேரம் அதுக்குள்ளே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்தப்போ நானும் உள்ளே இறங்குற ஐடியாலாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல சும்மாவாவது கால் நினைப்போன்னு சொல்லிட்டு நான் பாதி நினைஞ்சிட்டேன். பட் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும்போது நம்ம மைண்டும் பாடியும் ரிலாக்ஸ் ஆகிறது நம்மளுக்கே ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்க, சூப்பராக ஹாட் ஸ்ப்ரிங் வந்து முடிஞ்சது. உண்மையிலே இதெல்லாம் வந்து ஒரு அதிசயம் தான். எப்படி ஒரு நேச்சுரலாகவே ஒரு தண்ணி வந்து இப்படி கொதிக்க கொதிக்க வருது, ஒரு இடத்துல கொதிக்க இருக்குது, ஒரு இடத்துல சில்லுன்னு இருக்குது. இது நேச்சுரலாகவே எப்படி இது இவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்க்கறதே ஒரு அதிசயம் தான். உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து அதே வேன் வந்து எமரால்டு பூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எமரால்டு பூலும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு போய் பார்க்கலாம். எமரால்டு பூலோட சேர்த்து ஒரு ப்ளூ கலர் லேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஸ்விம் பண்ணுறதுக்கோ கை வைக்கிறதுக்கோ எதுக்குமே பர்மிஷன் இல்லை. ஏன்னா அது பயோடைவர்சிட்டிஸோ நேச்சுரலாகவே இந்த மினரல்ஸ்னால அது ப்ளூ கலரில் தண்ணி தெரியும். ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்பாட்ஸ் வேர் யூ கேன் சி இந்த வேர்ல்ட். ஜப்பானில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஏஷியாவில் இங்கே நம்ம வந்த இடத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு போனால் எப்படி? அது வந்து யாரும் ஸ்விம் பண்ணுறதுக்கெல்லாம் டச் பண்ணுறதுக்கோ அலௌடு இல்லைங்களா? அதனால் அது எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது நல்லா அப்படியே ப்ளூ கலரில் கிறிஸ்டல் கலரில் வந்து தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து ரெய்னி சீசன் அப்படிங்கிறதுனால மழை வந்துச்சுன்னா அது கொஞ்சம் கலங்கல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ
ஸோ அதனால அந்த ப்ளூவாக இருக்காது. ஆனால் இது வந்து நல்லா பச்சை பசேல் இருந்துச்சு, அப்படியே க்ரீன் கலராக கிறிஸ்டல் மாதிரி இருந்துச்சு. எமரால்டு பூலும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த எமரால்ட் பூல் வந்தோடனையும் அதே மாதிரி தாங்க, ஒரு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்தெந்த வழியில் எதெல்லாம் இருக்கும், எந்த வழியை யூஸ் பண்ணக்கூடாது, எது டேஞ்சரஸான ரூட், இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது நேச்சுரலாகவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உருவாகி இருக்குது. ஸோ அதனால் அது நம்ம எப்படியும் பார்த்து தான் போகணும், இந்த ட்ரையல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்லாம் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க. 1 கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போனோம்னா அந்த பூல் வரும். பூலுக்கு முன்னாடி இன்னொரு கிறிஸ்டல் பூல் இருக்கும், அதுவும் பார்த்துட்டு எமரால்ட் பூலுக்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஈஸியஸ்ட் வேலை போகணுன்னாலும் இன்னொரு வழி இருக்குது. நம்ம அந்த வழி எடுக்காமல் இந்த ட்ரெக்கிங் மூலமாக போகிற வழி எடுத்துருக்குறோம். இன்னும் 400 மீட்டர்ஸில் எமரால்டு பூல் வந்துடும். ஓகே, ரொம்ப அமைதியாக காமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்னன்னா க்ரௌடுங்க. நம்ம வந்து அது டூரிஸ்ட்டாக வர்றோன்னா எல்லாருமே அந்த டைமுக்கு டூரிஸ்ட்டாக வருவாங்க. அதனால் அந்த க்ரௌடு இருக்குது. இதுக்கும் நாங்கள் காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் டேவை. அப்படி ஸ்டார்ட் பண்ணியே 11க்கு தான் இங்கே வர முடிஞ்சுது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த க்ரௌட் இல்லாமல் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், க்ரௌட் இல்லாமல் வீடியோ எடுக்கணும். பிக் டாஸ்க் பட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நேச்சுரலான சவுண்டு கேட்டிங்கனாலே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம தனியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் க்ரௌடு இருந்தாலுமே அந்த நேச்சரை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ண மாதிரி தாங்க இருக்கும். பிளாஸ்டிக் குப்பை போடுறதில்ல, எந்த குப்பையும் கிடையாது, அழுக்கு கிடையாது. அந்த உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே நேச்சுரலான இடத்துக்குள்ளே நம்ம போனோம்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா இது ரொம்ப டிஸ்டன்ஸ், கிராபி சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வரணுங்கிறனால நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க டைம் இல்லைன்னு. பட் நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டே நீங்கள் முடிச்சிருங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல இது ஒன்று. ஸோ நடந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க கிறிஸ்டல் பூல். இங்கே வந்து ஸ்விம்மிங் அலௌடு கிடையாது. இது வந்து 35 meters wide, 45 meters long, 1 meter deep. ஓகே, ஸோ இதான் கரெக்டாக மழை வேறு வந்துருச்சு. நாங்கள் இன்னும் ஒரு 100 meters வாக் பண்ணணும் எமரால்டு பூலுக்கு. அங்கே போனால் தான் ஸ்விம்மிங் அலவுட். ஓகே, ஃபைனலி அந்த மச் அவைட்டட் எமரால்டு பூல் வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்ததுலேருந்தே இந்த எமரால்டு பூல் வந்து மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. இப்போ வீடியோவில் எந்த அளவுக்கு கலர் தெரியுதுன்னு தெரில, ஆனால் உள்ளே போனோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபோட்டோவில் பார்த்தது பாரு எப்படி இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. இது வந்து மலை மேலேருந்து வர்ற தண்ணி வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த கலர் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனோம்னா நீல கலரில் இருக்கும், ஏன்னா உள்ள அந்த ப்ளூ கலர் டைல்ஸ் ஒட்டி இருக்கிறதுனால தண்ணி வந்து ப்ளூ கலராக தெரியும். இங்கே எந்த டைல்ஸும் இல்லை, எந்த கல்லும் இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணியே அந்த கலரில் இருக்குங்க. ஸோ நேச்சுரலாக கடவுளோட படைப்பில் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்குறது ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விஸ் ரியாலிட்டிங்கிற மாதிரி ஃபோட்டோலலாம் பார்க்கும்போது ஆளே இல்லாமல் அப்படியே தனியாக அந்த பூல் மட்டும் பயங்கரமாக தெரியும். ஆனால் இதுக்கு ஆப்வியஸ்லி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அப்போ நம்ம மட்டும் போக முடியாது. இன்னொன்று கைடு இல்லாமல் இந்த இடத்துக்கு வரவே முடியாது. ஸோ குரூப்பாக தான் கூப்பிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக க்ரௌட் இல்லாமல் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் தரோலி என்ஜாய்டுங்க. ஆத்விக்கும் மோத்தியும் நல்லா ஸ்விம் பண்ணாங்க, அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த பூலில் வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது முடிச்சுட்டு தான் இந்த ப்ளூ லகூன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த ப்ளூ லகூன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ் ஆஃப் கிராபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பியூரஸ்ட்
ஃபார்ம் ஆஃப் தண்ணி இருக்கிறதுலையே அதிகபட்ச சுத்தமான தண்ணி வந்து இருக்கிற இடம் இந்த ப்ளூ லகூன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடந்து போகிற வழி வந்து பயங்கரமான ஒரு கரடுமுரடான பாதை தான். இதெல்லாம் கடந்து தான் நம்ம அந்த ப்ளூ லகூனுக்கு வந்து போகணும். ஆனால் ஒர்த்துங்க, நாங்கள் சேரு சகதியெல்லாம் பார்க்காம நடந்து போனோம். அதுக்கு ஒர்த்து. பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு தண்ணி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிறதுலையே பியூரஸ்ட்டு வாட்டருங்க. எந்த ஒரு கலப்படமும் இல்லாத ஒரு தண்ணி, நேச்சுரலாகவே எங்கேயோ மலை மேலேருந்து வர தண்ணி. ஆனால் இங்கே ஏன் ஸ்விம்மிங் அலௌட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம கால் வச்சோம் உள்ளே போயிடுவோம். அந்த ஃபுல்லாக மண் அடியில் இருக்கும், கால் வச்சோம்னா நம்மளை உள்ளே இழுத்துக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ரீசன் ஸ்விம் பண்ணுறதுக்கு அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. பட் அதை பார்த்ததே ஒரு உலக அதிசயம் தான். ப்ளூ வாட்டரும் பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் வேனுக்கு போகிறோம். நல்லா கார்டியோ தாங்க. 3 நாளாக வந்து நடந்தோம். நான் வந்து நல்லா நடந்தேன், மூர்த்தி ஆர்த்திக் 2 பேருமே நல்லா ஸ்விம் பண்ணாங்க. நல்லா கார்டியோ, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மழை வந்து கொஞ்சம் நின்றுச்சு, கொஞ்சம் வந்துச்சு, கொஞ்சம் நின்றுச்சு, அப்படி தான். பட் நீங்கள் சம்மர்லலாம் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த வெதர் தான் எனக்கு ஓகே. ஏன்னா எனக்கு அவ்வளோ வெயில் தாங்க முடியாது. நான் மழையில் கூட நினைச்சிருவேன், பட் வெயில் என்னால் தாங்கவே முடியாது. அதனால எனக்கு இது ஓகேவாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம 1:20க்கு வேன் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போகணும். அவங்களே ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் அவங்க ஃபுட்டு வந்து நம்மளுக்கு செட் ஆகல. அதனால நாங்கள் இங்கேயே வந்து ஒரு காஃபி ஸ்டேஷன் மாதிரி இருக்குது, காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து வேனுக்கு போயிடுவோம். ஓகே. மறுபடியும் அடுத்து ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். அந்த நிலத்தோட கலர்லேயே இருக்கும் பாருங்கள், அந்த மண் கலர்லேயே இருக்கும். ஒரு லேசாக ஒரு உருவம் ஊறிக்கிட்டு இருக்கும், சின்ன ஒரு பாம்பு. அது அந்த மண் கலர்லேயே இருக்கிறதுனால என்னால் கேப்சர் பண்ண முடியல. இன்னொன்று, என்னால் இதுக்கு மேலே பக்கத்துலேயும் என்னால் போக முடியல. அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இதில் இது வந்து 2வது பயங்கரமான சம்பவம். நேற்று நாங்கள் காயாக்கிங் பண்ணும்போது ஒரு பெரிய கோப்ரா பார்த்தோங்களா. இப்போ நான் நடந்து வந்த வழியில் ஒரு குட்டி பாம்பு. அது என்ன பாம்பாக இருக்கும் அம்மோ? நல்ல பாம்பு மாதிரி, ஆனால் சின்னது தான், குட்டி தான். அப்படியே நாங்கள் நடந்து வரோம், எங்களை கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் பீதியாக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் நல்ல வேலை நான் லாஸ்ட்டுக்கு வந்தோன்னே பார்த்தேன். முன்னாடியே பார்த்துருந்தேன்னா நான் அதவே நினச்சிட்டு வந்திருப்பேன். ஒரு வழியாக நாங்கள் ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ கிளியரான தண்ணி, அழகான தண்ணி. ஸோ அதே வேன் வந்து எங்களை ரூமுக்கு கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. அண்ட் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னென்னு அந்த டிரைவர்கிட்ட கேட்டோம், வேன் டிரைவர்கிட்ட. அவர் சொன்னார், இது வந்து அக்ரிகல்ச்சர் பிரிசனுங்களாம். ஸோ கைதிங்க தான் இவங்க எல்லாருமே. உள்ளே வந்தோடனே டெய்லி வந்து அவங்களோட ரொட்டீனே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது தான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விவசாயம் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர் பிரிசன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து இதை பார்த்தேன். அண்ட் முடிச்சுட்டு நான் எங்களை வந்து ரூம் கொண்டு போய் விட்ருவாங்க. அன்றைக்கி வெதர் பயங்கரமாக இருந்துச்சுங்க. சரின்ட்டு இது லாஸ்ட் டே வேறு, அடுத்த நாள் நாங்கள் கிளம்பணும். போய் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் என்ன பண்ணுறோம். Right, so last evening in Krabi, last evening வந்துட்டோங்க. So far ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு உடம்புலாம் டேன் ஆகிருக்கு, முகம்லாம் டேன் ஆகிருக்கு, கண்ணெல்லாம் டயர்டாக இருக்குது. ஆனால் நிறைய மெமரிஸ். லைஃப் இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ். நான் ஒரு ரீல் ரீசெண்டாக பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ரீல். அது என்னென்னா, கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவு பண்ணோங்கிறத மறந்துடும். அந்த டைமில் நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுங்கிறது மறந்துடும். ஆனால் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க போகிறது எல்லாமே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துக்கு போனோம்ல, இது எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த ஒரு மெமரி மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப உண்மை. இந்த மொமெண்ட் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்காது. அது நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். உங்கள் ஃபினான்ஷியல் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதை பிரேக் பண்ணிட்டு ட்ரிப் போகாது. ஆனால் நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அது கரெக்ட், மோத்தி சொல்கிற மாதிரி அது கரெக்டு. நம்ம ஃபினான்ஷியல் சிஸ்டம் இப்படி தான் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். சில இதுலலாம் நாங்கள் ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்தோம். ஒரு டூர் போகிறதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பெருசாக எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நம்ம சேவிங்ஸில் இருந்து எடுத்து வச்சு ஓகே இந்த சேவிங்ஸ்க்கு நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இப்போ நாங்கள் பண்ணுறதுமே அந்த மாதிரி தான். நம்மளுக்கு தெரியும் நல்லா ஆத்விக் பர்த்டே இயர் எண்டில் இதை பண்ண போகிறோன்னு தெரியும். அதுக்கான பிளானிங் கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வாங்க கிளம்பி தாய்லாந்து போயிடலாம் அப்படின்னு வந்து நாங்கள் பண்ணதே கிடையாது. அது நம்மளோட ஃபினான்ஷியல் வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான நாட்களை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி தான் இந்த கிராபி எங்களுக்கு. இப்போ வந்து லாஸ்ட் ஈவினிங் போயிட்டு பீச் இருக்குங்க, அவுனாங் பீச். அந்த பீச் வந்து நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. அவுனாங்லேயே இருக்கோம், நான் அவுனாங்கோட பீச் நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ போய் பீச் பார்த்துட்டு ரோட் சைடு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு ரோட் சைடு ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் யாராவது கிராபி வரீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ரூம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியிலேயே கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஏதாவது ஏஜென்சி புக் பண்ணி டூர் பேக்கேஜஸ் மாதிரி எடுக்கணுன்னாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா கிராபி பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து போட் எடுத்து போகிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது எடுத்துட்டிங்கன்னா ஒரு வாட்டி சிட்டிக்கு வர்றது ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் அவுனாங்கில் ரூம் எடுக்கிறது இதுதாங்க அந்த பியூட்டிஃபுல்லான, இதுதாங்க அந்த அவுனாங் பீச். நம்ம இருந்த ரூம் இங்கிருந்து ஒரு 10 minutes வாக், அப்படியே வாக் பண்ணி வந்தோம்னா இந்த அழகான ஒரு பீச். இந்த சைட் போய் பார்ப்போம். ஓகே, இந்த சீல தான், இந்த வாட்டர்ஸில் தான் நம்ம வந்து முந்தா நேற்று சுற்றினோம். ஃபுல்லாக ஒரு ஐலாண்டாக, இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஐலாண்ட், அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இங்கேருந்து பார்த்தா தெரியாது, பட் இதுக்கு பின்னாடி இருக்குது அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே. இங்கேருந்து தான் நம்ம போனோம். சன்செட் கரெக்டாக. அப்புறம் என்னங்க, ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாலே என்ன ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். நிறையா வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் சோவினியர், வழக்கம் போல் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அது ஒரு ரிமெம்பரன்ஸாக சோவினியர். இந்த ட்ரிப்போட ஹைலைட் வந்து எங்களுக்கு கடலும் எலிஃபேண்ட்டும் தான். கடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சோவினியர் கிடைக்கல, அதனால எலிஃபேண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், ஒரு சோவினியர் மாதிரி. ஸோ நீங்களும் வந்து வரீங்கன்னா நிறைய பேரம் பேசுங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட நம்ம வந்து ரொம்ப பேரம் பேசுறது வந்து தப்பு. ஏன்னா அவங்களே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரே ஐட்டமை ஒரு கடையில் கேட்டிங்கன்னா ஒரு ரேட் வந்து சொல்லுவாங்க. அதனால கரெக்டான ப்ரைஸான்னு பார்த்து கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி ரீசனபிளாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னாங்கன்ட்டு வாங்கலை. அதோட சத்தம் வந்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு பெல் சவுண்ட். அந்த சவுண்டுக்காக தான் நான் வந்து பார்த்தேன். பட் அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டிக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரின்னு வி எண்டட் அப் நாங்கள் யானை வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பாடு தான். எஸ்பெஷலி தாய்லாந்து வந்து ஃபேமஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட் தாய் ஆகட்டும், பேன் கேக்குன்னு சொல்லி, பனானா பேன் கேக்குன்னு சொல்லி ஒரு விற்கிறாங்க. எல்லாமே வந்து சுட சுட அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தரது. அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மறக்காம மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு உணவு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. For you. அம்மா 3 full days trip, 4வது நாள் இனிதே நிறைவு பெற்றது. நாளைக்கு வந்து ஊருக்கு போனோம். சூப்பரா இருந்துச்சா? நல்லா டேனா இருக்கு. எந்தெந்த தண்ணியில இருக்கிற எல்லா டைப் ஆஃப் தண்ணிலையும் ஐ ஹவ் மேட் ஹிம் டு ஜம்ப். சத்தம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். லேக், ஹாட் ஸ்ப்ரிங், கடல்,
பூல், நேச்சுரல் வாட்டர் பூல், ஸ்வாம்ப் வாட்டர், எந்தெந்த தண்ணி இருக்குதோ எல்லா தண்ணியிலும் இறங்கி இருக்கிறான். ஆமா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 3வது நாளும் அதே கோடாங்குளத்துல தாய் ஃபுட். நல்லா திருப்தியா தாய் ஃபுட் சாப்பிட்டாச்சு. நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவங்கள்ட்டே சொல்லி அவங்க கடையோட வண்டியவே வாங்கிட்டு கொஞ்சம் குழந்தைங்க. ஆமா, அவங்க கடையோட வண்டியே வாங்கி எங்களை விட்டுட்டு வாங்கன்ட்டாங்க. அவ்வளோ ரெகுலர் கஸ்டமர் ஆயிட்டோம் 3 நாள்ல. சூப்பர். தாய்லாந்து இஸ் அ வைப். ஆக்சுவலா தாய்லாந்துல பேங்காக், பட்டாயா இந்த மாதிரி போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் ட்ரிப் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு வைபா இருக்கும், ஒரு பார்ட்டி வைபா இருக்கும், பார்ட்டி வைபா இருக்கும். அதே வந்து நாங்க புக்கெட் போயிருக்கோம், இது கிராபி. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ். ஓகே, ஸோ எங்க செல்லக்குட்டி பர்த்டே எங்கனால முடிஞ்சது வந்து இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் கொடுக்கறது தான். ஸோ அவன் வந்து பின்காலத்தில் இதெல்லாம் நினச்சி பார்ப்பான்னு நம்புறோம். ஏன் அதுக்கு நினச்சி பார்ப்பியா? இப்போ ஹாப்பியா இருந்தா ஓகே தான். சே, என்ன ஒரு தந்தை உள்ளம். எதிர்பார்க்க முடியாது. கரெக்ட். அது வந்து ஒரு பிக் சாப்டர். குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப அப்படி எதிர்பார்க்கணும், அவனுக்கு செஞ்சல நீ என்னை பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு பிக் சாப்டர். அதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு அவர் ஹார்ட்ஸ் ஆர் ஃபுல், அவர் மைண்ட்ஸ் இஸ் ஃபுல். மைண்ட் வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஸோ 2025 சூப்பர் டூப்பராக ஆரம்பிக்க போகிறோம். நிறையா உட்காந்து பேசணும், நிறையா பிளான் பண்ணோம். அடுத்த 6 months நம்ம பிளான் என்ன, அடுத்த 1 year நம்ம பிளான் என்ன, நிறையா பேசணும். ஓகேங்களா? ஸோ ஒரு லிட்டில் பாஸ் ஒரு லைஃப்பில் நம்மளும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம குழந்தைங்களும் என்ஜாய் படுத்திட்டு இருக்கிறதுல ஒரு தனி சந்தோஷம் தான். அந்த விதத்தில் இந்த கிராபி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது. 3 full days. ஆக்சுவலாக இது 4th day எங்களுக்கு. ஆனால் ஃபுல் டேஸாக பார்த்தீங்கன்னா 3 full days ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் எங்களோட இந்த 3 நாள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, இங்கே நம்ம போனோம்னா இப்படி இருக்கும், அங்கே நம்ம போனோம்னா இப்படி இருக்கும், நம்ம இதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கும் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். until then take care, டாடா, bye.